அந்த பெருவிழாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தப்பனே இந்த ஆலோசனை கூட்டத்தில் மகிமையான காரியங்களை எல்லா விளக்கங்களையும் தலைவர்களை கொண்டு எங்களுக்கு அறிவிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் காண பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு மீண்டும் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவரே எங்களுடைய தமிழகத்தில் விசேஷமாக சென்னையில் இந்த எழுப்புதலை ஆண்டவரே நீ கொண்டு வரப்போகிறதற்காக நன்றி. அதனால கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரப்போகிற தேவனுடைய தாசனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி எங்களுடைய தேசத்திற்கு எங்களுடைய சென்னை பட்டணத்திற்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு இருப்பீராக நாங்கள் கடந்து போகிறோம். நம்முடைய திவ்ய பிரசனங்கள் எல்லாரையும் மூடிக்கொள்ளட்டும். பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவீராக. தொடர்ந்து கூட்டங்களில் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கெடுத்துக்க கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சமாதான கூட்டத்தை கர்த்தர் பொறுப்படுத்து பெரிய காரியங்களை செய்யப்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதில் பொறுப்பாக உள்ளவர்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய கர்மம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தாவினுடைய நிறைவும் நம்மோடு வென்றும் இருப்பதாக. எல்லாரையும் நிற்க வைப்போம். நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், இதுக்கு ஒரு பெரிய ப்ராக்டிஸ் வேணுமா? டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இதுக்கு மேலே எந்த ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ஆகவே நம்ம பாட போகிறது எல்லாருக்கும் தெரிந்த காமனான பாடல்கள் தான். இதுவரையும் நம்ம திருச்சபையில் பாடின பாடல்களை தான் செலக்ட் செய்திருக்கிறோம். ஆகவே என்னோடு கூட அங்கே பாடுகிற யாராவது வொர்ஷிப் லீடர் இருந்தாருன்னா அவங்களோடு கூட அதை நாம் பாட போகிறோம். இந்த கொயர் மூலமாக தேசத்திலே ஒரு ஒற்றுமையை விளங்க பண்ண வேண்டும் என்பதற்காக இதை செய்ய விரும்புகிறார்கள். இதுக்கான யூனிஃபார்ம் இருக்குதான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, எப்பொழுதும் போல எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வாங்க. இதில் பாஸ்டர்ஸ் கூட வரலாம், தாராளமாக யார் வேண்டுமானாலும் வரலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் உங்கள் யாவரையும் நாங்கள் அந்த கேலரியில் நிற்க வைக்க விரும்புகிறோம். ஆண்கள் வெள்ளை சட்டை அணிந்து பேண்ட் எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் பெண்கள் மாத்திரம் வெள்ளை உடை அணிந்து வரும்படி அன்பாய் கேட்டுக் கொடுக்கிறோம். அங்கே 2 விதமான கொயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கத்தில் தெலுங்கு கொயர், இன்னொரு பக்கத்தில் தமிழ் கொயர். காரணம் என்னவென்று சொன்னால் இருவரும் பீப்புள். ஆமாம், யா 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 ஆனாலும் நாம் யாவரும் சேர்ந்து அநேகர், ஏனென்றால் கிட்டத்தட்ட 80% மேலாக தமிழர்கள் தான் இருக்கிறோம். ஒரு சிலர்கள் தான் தெலுங்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் இந்த தமிழ் பாடல்களை பாடப்போகிறோம். குறைந்த காலகட்டத்திலே இந்த கொயரை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னதுனாலே ஒருவேளை நீங்கள் என்னை தொடர்பு கொண்டோம், இவர்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் நேரடியாக உங்கள் திருச்சபை மக்களை, பிள்ளைகளை நீங்கள் மேடைக்கு என்னிடத்தில் அனுப்புங்கள். நான் அவர்களுக்கான இடத்தை அங்கே கொடுத்து நிற்க வைத்து என்ன பாடல் பாடப்போகிறோம் என்பதற்கான அந்த பேம்ப்ளெட்டையும் கொடுத்து அவர்களை பாட வைக்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு முன்பதாக கடந்த 19ஆம் தேதி நாங்கள் 9ஆம் தேதி நடந்த கூட்டத்திலும் கிட்டத்தட்ட அந்த வந்த அத்தனை போதகர்களுக்கு முன்பதாக பாடுவதற்கான ஒரு குழுவினரை ஏற்படுத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். ஆகவே இதையும் பண்ணுவோம் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உங்களிடத்தில் இருக்கிற உங்கள் திருச்சபை பிள்ளைகள், வாலிபர்கள், மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் அனுப்புங்கள். நாங்கள் அவர்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளை வழங்குவோம் என்று தலைவர்களுக்கு முன்பதாக நான் வாக்கு கொடுக்கிறேன். சரியாக 4 மணிக்கெல்லாம் அங்கே கிரவுண்டுக்கு வந்தால் போதும். அதிலிருந்து நாங்கள் எல்லாரையும் நிற்க வைத்து உங்களுக்கு அவர்களுக்கான பேம்ப்ளெட் எல்லாவற்றையும் கொடுத்து என்ன பாட போகிறோம் என்பதை நாங்கள் ஸ்கேல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அவர்களை பாட வச்சுருவேன். தேங்க்யூ ஸோ மச். நம்பர் சொல்லுங்கள், உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. 94444. என்னுடைய நான் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 60 குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு நம்பரும் போட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லா ஒரே நம்பரில் வந்தால் எல்லாமே கஷ்டமாக இருக்கணும். அந்த எல்லாருடைய ஃபெலோஷிப்புக்கும் அது வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ கேஏ பாலுடைய படம் போட்டு ஒரு இது போட்டிருக்க பாருங்கள், கீழே அதில் அழகாக கொடுத்துருப்பேன். உங்கள் அருமை போதகர்களே, திருச்சபையில் உள்ள பாடல் பாட விரும்புகிறவர்களை நீங்கள் அனுப்புங்கள், இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கிறேன். நான் திரும்பவும் இன்று இரவு எல்லா இதுலேயும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள், உங்கள் குழுவினரை அனுப்புங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. உங்களுடைய பெயர்களை நீங்கள் பதிவு செய்தால் நல்லது. இந்த 90 நம்பர் வேண்டாம், நோட் பண்ணிக்கோங்க. 9043991552. மீண்டும் சொல்லுகிறேன், 9043991552. இந்த நம்பருக்கு
ஒரு சபையிலிருந்து எவ்வளவு பேரை நீங்கள் அனுப்புறீர்கள் என்று பாஸ்டர் சாம் சுதாகர் அவர்களுக்கு முன்பாகவே நீங்கள் தெரிவித்து விட்டால் மிக நன்றாக இருக்கும். என்றால் 10,000 பேர் என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியம், மிக கடினமான காரியம். அதற்கு பிறகு பாஸ்டர் ஜோசப் அவர்கள் இதை இங்கிருந்து இந்த ஐக்கியத்திலிருந்து எவ்வளோ பேர் மொபிலைஸ் பண்ண முடியும் என்று அவர்கள் ஒரு 2 கொஞ்சம் கவனிங்க சுதாகர், கொஞ்சம் ஒரு நிமிஷம். உண்மையாகவே நீங்கள் வந்தது ஓகே கேட்கலாம். That's it. That's it. Good job. I asked them to do it long back, so that everybody will know about it. Yeah. Now this is it. And then we have that booklet, some handbills also. இங்கே ஒரு புத்தக வடிவிலான காரியமும் கொஞ்சம் ஹேண்ட்பில்ஸும் இருக்கிறது. Along with this bag, இந்த பேக்கோடு கூட அதை பெற்றுக்கொள்ளலாம். our people have prepared a small gift for you also. உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது. That is the gift is asking by Sohail and Jabaraz and also our pastor, dear pastor. Isaac Daddy. Isaac Daddy is our, he's like a son-in-law of Devananda, means he's son-in-law of all. Dayananda son-in-law means he's son-in-law too. இங்கே இருக்கிற பரிசு பொருட்கள் அருமையான பாஸ்டர் ஜோயல் அவர்கள் மூலமாகவும் பாஸ்டர் ஜோசப் மூலமாகவும் பாஸ்டர் ஐசக் டேனியல் மூலமாகவும் உங்களுக்கு வழங்கப்படும். நம்ம ஜபராஜ் ஜான் ஜபராஜ் அருமையான 1997 I preached in this church. 1997 அருமையான போதகர் அவர்கள் இங்கே போதித்திருக்கிறார்கள். It's a wonderful. மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். போகும்போது தயவு செய்து அந்த கவர் அதே போல் உங்களுடைய கிஃப்ட் ஒரு சிரமம் இல்லாமல் வரிசையாக அழகாக நின்று வாங்கி கொண்டு போங்க. எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. If they want, they can take more also. இந்த கவர் உங்களுக்கு எத்தனை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள்.